நம்ம இப்போ பார்க்க போகிறது ரொம்பவே முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ இதை ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள். தமிழக அரசு பெண்கள் பாதுகாப்புக்காக ஒரு புதிய சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்காங்க. அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2025. அதாவது தமிழ்நாடு ப்ரொஹிபிஷன் ஆஃப் ஹராஸ்மெண்ட் ஆஃப் விமன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2025. இது ஐபிசி இந்தியன் பீனல் கோட் இது கீழே வரும். ஐபிசி 1860 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இப்போ 2023 அதை பேர் மாற்றம் பண்ணியிருப்பாங்க. என்னன்னா பாரதிய நியாய சங்கீதா. இப்போ பெண்களை சீண்டினால் பாயும் சட்டங்களை பற்றி பார்க்கலாம். அமிலம் வீசினால் ஆசிட் அட்டாக், இது 124 பிரிவில் வரும். முன்னாடி 10 ஆண்டு முதல் ஆயுள் தண்டனை வரை இருந்தது. இப்போ பனிஷ்மெண்ட் என்ன, ஆயுள் தண்டனை முதல் மரண தண்டனை வரை. பாலியல் வன்கொடுமை பிரிவு 64 கீழே 1, முன்னாடி 10 வருஷம் குறையாத சிறைவாசம், இப்போ 14 வருஷத்துக்கு குறையாத சிறைவாசம். பெண்களை சீண்டினால் பாயும் சட்டங்கள்ல அடுத்தது 12 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைகளை வன்புணர்ச்சி செய்தால் பிரிவு 65 கீழே 2, முன்பு 20 ஆண்டுகளுக்கு குறையாத சிறைவாசம், இப்போது ஆயுள் தண்டனை இல்ல மரண தண்டனை. பெண்களை சீண்டினால் பாயும் சட்டங்கள்ல அடுத்தது கூட்டு வன்புணர்ச்சி, அதாவது கேங் ரேப். 18 வயசுக்கு கீழே இருக்கிற பெண்களை கூட்டு வன்புணர்ச்சி செய்தால் பிரிவு 70 கீழ் 2, முன்பு ஆயுள் தண்டனை, இப்போது மரண தண்டனை. அடுத்தது பாலியல் தொல்லை பிரிவு 75, முன்னாடி 3 வருஷம் சிறை தண்டனை, இப்போது 5 வருஷம் சிறை தண்டனை. பெண்களை சீண்டினால் பாயும் சட்டங்கள்ல அடுத்தது பெண்ணை பின்தொடர்ந்தால், அதாவது ஸ்டாக்கிங், பிரிவு 78 கீழே 2, முன்னாடி தண்டனை கிடையாது, இப்போ ஃபர்ஸ்ட் வார்னிங்க்கு 5 வருஷம் சிறை தண்டனை, 2வது வார்னிங்க்கு 7 வருஷம் சிறை தண்டனை. பெண்ணை சீண்டினால் பாயும் சட்டங்களுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா வன்புணர்ச்சி மற்றும் மரணத்தை விளைவிக்கும் குற்றம், இது பிரிவு 66 வரும். முன்னாடி பார்த்தீங்கன்னா 20 வருஷம் குறையாத கடுங்காவல் தண்டனை, இப்போ ஆயுள் தண்டனை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.